நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, ரிசர்வ் வங்கியில் நகைகளை அடமான வைப்பவர்களுக்கு புதிய உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஒரு உத்தரவு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவரையும் மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு உத்தரவாக இருக்கிறது. அந்த உத்தரவு என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், ஏழ்மை நிலையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய தொழிலை செய்வதற்காக அல்லது தங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக வங்கிகளிடம் வங்கி கடன் பெற முடியவில்லை. தனியாரிடம் பெற்றால் வட்டியை செலுத்த வேண்டியிருக்கிறது. அந்த வட்டி கட்டியே நாம் நம்முடைய ஒட்டுமொத்த முதலையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களிடம் இருக்கக்கூடிய நகைகளை அடமான வைத்து அந்த பணத்தை பெற்று அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி வரக்கூடியவர்கள் தான் ஏராளமான பேர் இருக்காங்க. யாருமே கையில் பணத்தை வச்சுக்கிட்டு மிதமிஞ்சி போய் தொழில் செய்கிற ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் இருக்கலாம். பொதுவாக மோடி அரசாங்கம் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான, ஏழைகளுக்கு விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமான, தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் கையாளலாம் என்பதிலே அழுத்தம் திருத்தமாக அவர்கள் ஒரு நடைமுறையை கடைபிடித்துக் கொள்கிறார்கள். பணக்காரன் விஜய் மல்லையா போன்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வங்கிகளை கடனாக பெறுகிறார்கள். அதுக்கு எந்த விதமான பிணையும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் கேட்டவுடன் அவர்கள் வீட்டுக்கே சென்று பணத்தை கொடுக்கிறார்கள். அதை வாங்கிவிட்டு அவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடிவிடுகிறார்கள். அவர்களை கைது செய்வதோ அவர்களுடைய சொத்துக்களை முடக்குவதோ அந்த பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை. இன்னொரு புறம் பல கார்ப்பரேட் முதலாளிகள் அம்பானி, அதானி போன்றவர்கள் தொழில் செய்கிறார்களே, அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வரி 30% இருந்த வரியை 22% ஒன்றிய அரசாங்கம் குறைத்திருக்கிறது. இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான ரூபாய் வரி என்பது இந்திய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணம் முதலாளிகளுடைய கைகளிலே போய்கொண்டிருக்கிறது. ஆக இப்படியான ஒரு நடைமுறை பணக்காரர்களுக்கு செய்து கொண்டிருக்கூடிய சூழலிலே ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் தங்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சேமிப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சிருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் பேங்க்ல அடமான வச்சு அதில் பெற்று பணத்தை வச்சு ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? மாசம் மாசம் வட்டி கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மொத்தமாக வட்டி கட்டிட்டு நகையை திருப்பி வச்சு திரும்ப அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்க. பெரும்பாலும் 2 மாசம் 3 மாசம் 6 மாசத்துல நகையை திருப்புறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பணம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க, பணம் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ரிசர்வ் வங்கி கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் என்ன உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா, இனிமேல் கொண்டு வங்கிகளில் நகைகளை வைப்பவர்கள் 1 வருடத்திற்குள் நகையை திருப்பி விட்டால் பிரச்சனை இல்லை. 1 வருடம் கழித்து நகையை திருப்பி வைக்கிற போது அதற்கான வட்டியை மட்டும் கட்டக்கூடாது, அதற்கான அசல் தொகையையும் சேர்த்து கட்டித்தான் திருப்பி வைக்க வேண்டும். அதுவும் அன்றைக்கே வைக்க முடியாது, அடுத்த நாள் தான் வைக்க முடியும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. 5 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சோம்னா 50,000 ரூபாய் வட்டி வருதுன்னா முதல்ல 50,000 கட்டிட்டு 5 லட்ச ரூபாய் நகை திருப்பி வைப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 5,50,000 ரூபாய் பணத்தை கட்டி அதுவும் அடுத்த நாள் தான் திருப்பி வைக்க முடியும். அவசரம் என்றால் என்னுடைய மனைவி பேர்ல அந்த நகையை வச்சுக்கலாம், அல்லது என்னுடைய கணவன் பேர்ல வச்சுக்கலாம், அல்லது என்னுடைய உற்றார் உறவினர் பேர்ல வச்சுக்கலாங்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இப்போ மனைவி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்காங்க, புருஷன் பேர்ல வைக்கிறாங்கன்னா புருஷன் குடிகாரனா இருக்கான்னு வச்சுங்க, அவன் பேர்ல நகை வச்சு அவன் எடுத்து வித்துட்டு போயிட்டானா, தின்னு போட்டு போயிட்டானா யார் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பேற்கிறது? அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவு? இந்த நகைகளை வைத்து பணம் பெறுகிற நபர்கள் எதற்காக பணம் பெறுகிறார்கள் என்ற கண்காணிப்பையும் பேங்குகள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நடைமுறை? இது எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு நடைமுறை? விவசாயிகளா இருக்கட்டும், தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தங்களுடைய தேவைக்காக பணம் வாங்கினா, நான் உங்ககிட்ட பொருளை கொடுத்துட்டேன், அடமானம் வச்சுட்டேன், அதுல இருந்து பணத்தை வாங்குறேன், நான் அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை எதுக்கு நீ கண்காணிக்கிற? அப்ப அதையும் கண்காணிக்கிற? சரி, இவ்வளவு நடைமுறைகளை சொல்றேன், இது ஏன் பெரிய பெரிய பணக்காரனுக்கு இந்த நடைமுறை கிடைக்கல? 10,000 கோடி மல்லையாவை கொடுத்தமே, அந்த 10,000 கோடி வச்சு அவன் என்ன செய்யறான்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்டிருக்கோமா? என்னைக்கா பேசியிருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் வராக்கடன் எத்தனை லட்சம் கோடி இருக்குது? அப்ப இதையெல்லாம் கண்காணிக்க மறுக்கிற நீங்கள், ஏழை பாலைகள் அதை வச்சு பொழப்பு நடத்தினா அதை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இப்படிப்பட்ட ஒரு மோசமான நடைமுறை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
இது சம்பந்தமாக இந்த திட்டத்தை அறிவித்த உடனேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் பாராளுமன்றத்தில் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்ப்பை தெரிவித்தாலும் கூட அந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக வஞ்சிக்கக்கூடிய போக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது ஒரு மிக மோசமான நடைமுறை. ஏன்னா கையில பணம் இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேச போறதில்லை. கையில பணமே இல்லாத போது அடுத்தவன்ட்ட நான் பணத்தை வாங்கி ஒரு 5 லட்ச ரூபா 50,000 ரூபா வட்டி கட்ட வேண்டியது, நான் 5 லட்ச ரூபா என்கிட்ட பணத்தை ஒரு கடனை வாங்கி நான் கட்டிட்டு நான் திருப்பி வைக்கிறேன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாள் வட்டி நான் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த 5 லட்ச ரூபாய் என்னை நம்பி அவன் எப்படி கொடுப்பான்னு இருக்குது. அப்ப இந்த நகைகள் பூராமே ஏலத்துக்கு போக வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும், ரிசர்வ் வங்கியும் கைவிட வேண்டும். இவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை ஏற்க வேண்டும். நீங்கள் செய்யும் வரை நாம் தொடர்ச்சியாக போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களது நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காம இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.